ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் டெவலப்பருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, டெவலப்பர்ஸ் அதாவது ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறவங்க டெவலப் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அந்த இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, இல்லை எரர் ஏதாவது வருதா, இல்லை ஏதோ கிராஷ் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி நிறைய அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஃபீச்சர் எனேபிளில் வச்சுருப்பாங்க. அது எனேபிளில் வச்சுருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது யூஸ்னா நமக்கு யூஸே கிடையாது. அது எல்லாமே ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற டெவலப்பருக்கு யூஸ் ஆனதுங்க. ஆனால் நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் அந்த ஃபீச்சர் எனேபிளில் இருக்கும். இது ஆன்ல இருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா நம்ம டெவலப்பர் கிடையாது, நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்பர் கிடையாது, நம்ம யூசருக்கு இந்த ஃபீச்சர் எந்த யூஸுமே கிடையாது. சரி, இது ஆன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா, இது எப்பவுமே ஆன்ல இருக்கும். ஸோ தட் பேக்ரவுண்டில் நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன், அது புது அப்ளிகேஷன், இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு புது மொபைல் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய அப்ளிகேஷன் தான் அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் இது மானிட்டர் பண்ணுறது மூலமா இது பேக்ரவுண்டில் எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய பேட்டரியை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் பண்ணக்கூடிய செயல்களையும் மானிட்டர் பண்ணி அந்த டேட்டாவை பர்டிகுலர் பிராண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் மறைமுகமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபீச்சர் நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் எங்க இருக்குன்னா டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள இருக்குங்க. ஸோ டெவலப்பர் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ என் கையில் இருக்கிற ஒரு 4 பிராண்ட் மொபைல்லையும் டெவலப்பர் ஆப்ஷனை எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபீச்சரை எப்படி டிசேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்க ரெட்மி, சௌமி, போக்கோ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அதுல செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதுல அபவுட் ஃபோன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அபவுட் ஃபோனுக்குள்ள MIUI வெர்ஷன் இருக்கும், அது மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது ஓப்பன் ஆகும். பாருங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் யூ ஆர் நவ் எ டெவலப்பர்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது பின்னால் டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே பாட்டம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இது ரெட்மி, போக்கோ, சௌமி மொபைலில் இருக்கிறவங்களுக்கு சரி. மற்ற மொபைல்லையும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி கடைசியாக அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். செகண்டாக நீங்கள் விவோ, ஓப்போ, OnePlus, IQ, ரியல்மி இந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும், அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பில்ட் நம்பர் இருக்கும், அது மேலே 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. உடனே டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும் பொழுது கடைசியாக உங்களுக்கு ஃபிங்கர் லாக்கோ பேட்டர்ன் லாக்கோ கேட்கும், அதை கொடுத்துருங்க. உடனே டெவலப்பர் ஆப்ஷன் நவ் எ டெவலப்பர்னு சொல்லிடும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துருங்க. மறுபடியும் டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இப்போ செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிறோம். செட்டிங்ஸில் அந்த சர்ச்சை கிளிக் பண்ணி டெவலப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பாருங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்க. இப்போ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. அடுத்தது நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும், அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பில்ட் நம்பர் இருக்கும், பில்ட் நம்பர் மேலே 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் லாக்கோ ஃபைனலாக ஓப்பன் ஆகும்.
ஸோ நீங்கள் பேட்டர்ன் லாக் ஃபிங்கர் லாக் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணும்பொழுது அலோ டெவலப்மெண்ட் செட்டிங்ஸ்னு கேட்கும். ஓகேங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போது டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. மறுபடியும் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. அடுத்து நீங்கள் இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே மை ஃபோன் இருக்கும். மை ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. மை ஃபோனுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. வெர்ஷன் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே பில்டு நம்பர் மேலே நீங்கள் 7 டைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஓப்பன் ஆன பின்னால் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. மறுபடியும் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இப்போ செட்டிங்ஸ்குள்ளே இருப்போம். செட்டிங்ஸ்லேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஸ்டம்னு இருக்கும். சிஸ்டத்துக்குள்ளே போங்க. சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே எல்லா பிராண்டு மொபைல்லையும் போயிட்டோம். ஸோ நான் சொல்லாத பிராண்டாக இருந்ததுன்னா அதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். இதுலேருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் ட்ரேசிங்னு இருக்கும். இந்த சிஸ்டம் ட்ரேசிங்கில் சொல்லியிருக்கு பாருங்கள், ரெக்கார்டு சிஸ்டம் ஆக்டிவிட்டி அண்ட் அனலைஸ் இட் லேட்டர் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை அனலைஸ் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக இந்த சிஸ்டம் ட்ரேசிங்னு இங்கே கொடுத்துருக்கு. இந்த சிஸ்டம் ட்ரேசிங்கை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ளே பாருங்கள் ட்ரேஸ் டீபக்கபிள் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஃபீச்சர் தான் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணி அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடியது. இது எப்போவுமே ஆன்ல இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போன எல்லா பிராண்டு மொபைல்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எப்போவுமே எனேபிளில் தான் இருக்கும். ஸோ தட் இதை டிசேபிள் பண்ணிடுங்க. இது ஆனில் இருக்கிறதுனாலையும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. டிசேபிள் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது, பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ட்ரேஸ் பண்ணுறதும் ஸ்டாப் ஆகும். ஸோ தட் இந்த ட்ரேஸ் டீபக்கபிள் அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாகவே இப்போ வெளியே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.